ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் விருந்துக்கு போயிட்டுருக்கப்ப எங்கள் அத்தை நாங்கள் பேசிக்க அத்தை அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அவங்க விருந்து முடித்து வந்ததுக்கப்புறம் வீட்டில் என்னை கேட்டாங்க, ஏன்னா நீயும் சதீஷும் பேசிக்கிறது இல்லையாம்மா, என்னாச்சு, ஏதாச்சும் உங்களுக்குள்ள பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிட்டாங்க எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நான் அந்த அளவுக்கு காட்டிக்கல. ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட இது மாதிரி அவங்க பையன் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க ரொம்ப ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதனால ரொம்ப விரிசல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கு மறுநாளும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு வீட்லேயும் எல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் இது பண்ண ஆரம்பித்தாங்க, கூப்பிட ஆரம்பித்தாங்க. இவர் சொல்லிட்டாரு, இல்லை அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், 1 மந்த் போகட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்னா நானும் பேசாததுனால அங்கே போய் நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்கிறதுனால இப்படி சொல்லி சமாளிச்சிட்டாரு. இப்போ தான் விருந்துக்கெல்லாம் 2-3 இடத்துல போயிட்டு வந்தோம், வயிறு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளித்தார். ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு 10 நாள் போகட்டும், நான் தான் நெக்ஸ்ட் வீக்கெலாம் ஆஃபீஸ் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அதை நான் பக்கத்தில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருந்தார். அதை அப்படியே கேட்டேன். அதுக்கப்புறம் அவராகவே பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணார். நான் அது மாதிரி பேசினதுங்கிறது தப்பு தான் திவ்யா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இல்லை நீங்கள் தப்புங்கிறத உணர்ந்துட்டீங்க, ஆனால் இருந்தாலும் நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் சும்மா சொன்னேன், அதுக்காக நம்ம 2 இயர்ஸ் வரைக்கும் ஒன்றுமே இல்லாமையா இருக்க போகிறோம், இதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா, சொல்கிறது தான், அதெல்லாம் நம்ம ஓரளவு ஒரு இடத்துக்கு போய் ஒரு மாதம் 2 மாதம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸ்டார்ட் பண்ணி பேபி இருந்தால் இருக்கட்டும், இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு 1 இயர் போகட்டும், அப்புறம் வேணால் கூட நம்ம டாக்டர்கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஏன்னா மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் இது பண்ணக்கூடாது, அதை தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்னோடனே, அது புரியுது எனக்கு. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு எதையுமே அதனால் நான் எதுவும் இதுக்காகலாம் நம்ம இருக்கணுங்கிற இது கிடையாது. நான் உங்ககிட்ட சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு இதில் நான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் நானே உணர்ந்து பார்த்தேன், நம்ம பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னோடனே, இப்போ நீ உணர்ந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இன்னுமே புரிதல் இருக்கணும். ஏன்னா சாதாரண விஷயங்களுக்கே இப்படியெல்லாம் நம்ம கோவப்பட்டோம், பண்ணோம், செஞ்சோன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களை நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து தான் போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரி, அதுவும் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. எனக்கு எதுவுமே நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் விடுங்க. நானும் இனிமேல் கொஞ்சம் நானும் நீங்கள் சொன்னதை அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால தான் என்னால் இது பண்ணிக்க முடியலங்க. இல்லாட்டினா நான் இவ்வளோ தான் ரியாக்ட் பண்ணுறான்லாம் கிடையவே கிடையாது. நான் இந்த அளவுக்கெல்லாம் நான் பேசியிருக்க மாட்டேன், ஒன்றும் இது பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு சொன்னோன்னே, சரி நம்மளை பிடிக்கல, இதுக்காக கமிட்மெண்ட்டுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு இது தோண ஆரம்பிச்சிட்டுங்க. அதனால தான் என்னால் இது பண்ண முடியலை அப்படின்னோடனே, சரி விடு, நம்ம இனிமேல் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட விஷயத்தை வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவோம். இனிமேல் ஏன்னா நம்மளை நம்பி பேரண்ட்ஸ் 2 பேரும் நம்பியிருக்காங்க. ஏன்னா நம்மள ஒரு ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. இல்லாட்டினா இந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. எதையும் நீ இனிமேல் இக்னோர் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் இந்த அளவுக்கு இது பண்ண முடியும், இந்த அளவுக்கு என்னால் இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஓரளவு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனைகளே நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா அதையே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஏதோ இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக ஒரு சில விஷயங்களையும் நான் இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, நீங்கள் இது மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அதுவும் உண்மை தான். நீங்கள் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு என்னை இது பண்ணதே போதுமா, அதுக்காக தான் நானும்
வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க ஒரு 3 மந்த்லேயே. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு இதுலேருந்து